ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தனபால். நான் என்னோட ஒரு கடை வச்சிருக்கிறேன். கடை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மொபைல் கேஸு, ஸ்கின் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். டெம்பர்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து கிஃப்ட் கேட்கும்போது நம்ம மக்கு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் கிஃப்ட் கேட்டாங்க. இந்த MDF இந்த மாதிரி வர்றது நம்ம நாட்டில் அதை வாங்கி அப்படி பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு அவங்க அதில் கஸ்டமைஸ்டு கேட்டாங்க. அவங்க பேர், அவங்க நேமு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம அப்படி பார்க்குறப்போ அது CO2 கேஸ் மிஷினில் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம சர்ச் பண்ணி இடத்துல வந்து ரீடேக்னு ஒன்று காமிச்சது. அவங்க அப்ரோச் பண்ணேன். அவங்க நல்ல டீட்டெயில் சொன்னாங்க. மிஷினும் நல்லா ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதில் பிரச்சனைலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அவங்க சரி ஓகே நம்ம வாங்கலான்னு பார்த்ததுக்கப்புறம் ஏமாந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம மிஷின் டெலிவரி கொடுத்துட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ வாங்கிட்டு வந்து நம்ம அது கட் பண்ணி கொடுக்குறப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்குது. இப்போ MDF நம்ம 5 hours 6 hours அது ஈஸியாக கட் ஆகுது. நம்மளுக்கு கஸ்டமருக்கு நம்ம ஆர்டர் எடுக்கிறோம்னா ஒரு மணி நேரத்தில் கொடுக்குற மாதிரி வேணும்னு சொல்லிட்டேன். கஸ்டமர் நம்ம வந்து நின்று ஒரு நேரம் வெயிட் பண்ணி வாங்கி போகிற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. மிஷின் கட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. பிசுறும் மடிக்கல. நம்ம நாட்டில் ரெடிமேடாக வாங்கி விற்கிறதுக்குமே கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்ல ரீச் இருக்குது. இதெல்லாமே வந்து அதில் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து இந்த லேசர் விஷயம் பண்ணி கட் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ், MDF ஃப்ரெண்ட்ஸு, இது மேஜிக் ஃப்ரேம்ஸ், இது ரெசீட், இதில் வர ராமெட் எல்லாமே நம்ம எக்ஸாம்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம MDF கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்கிரேவ் பண்ணுறதுங்க. ஒரு கட் ஆகுது நல்லா இருக்குது, என்கிரேவ் ஆகுது நம்ம பவர் ஆகுதுங்க. நமக்கு வந்து எதுலையுமே இஷ்யூ வரலீங்க. நம்ம ஏதாவது இஷ்யூ டவுட்டு அப்படின்னா அவங்க எனி டைம் கூப்பிட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணுறாங்க. ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது அவங்க கிட்ட. நம்ம மிஷின் நம்ம சேல் பண்ணுறக்கிட்ட ரெஸ்பான்ஸுமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம எனி டைம் வேணால் கூப்பிட்டு அவுட் கேட்கலாம். மேக்ஸிமம் நம்மளவே கிளியர் பண்ணிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் வந்து நம்மளே கிளியர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது வந்து அப்ரோச் நல்லா இருந்துச்சு. ஒரு சில பக்கமெல்லாம் அவங்க சர்வீஸ் அவங்களே கொடுப்பாங்க. அவங்க வந்து தான் பார்க்கணும். இவங்கிட்ட அப்படி இல்லைங்க. நம்ம மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்மளே பண்ண வச்சுறாங்க. அப்போ தான் நம்ம அடுத்த டைம் அந்த இஷ்யூ வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். அந்த இஷ்யூ வராமையும் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி சர்வீஸ் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னா நம்ம கூட சொன்னோம்னா அதனாலே வந்து நம்ம ரெவன்யூ கொடுத்துறாங்க. நம்ம எந்த ஊருக்கு இருந்தாலும். ஏன்னா என் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. நான் போய் வாங்கினேன். நம்ம ஃபோன் நிற்க எடுத்து வாங்கினாங்க. ஆனால் அதுலேருந்து சர்வீஸ் நல்லா இருக்குது. இன்ஸ்டலேஷன் அதுவும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக பண்ணி தராங்க. நீங்கள் கஸ்டமைசர் MDF ஃபுட்டு, அக்கர்லிக்கு, இந்த நேம் போர்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த மிஷினோட சூட்டாக இருக்குது. ஸ்பீடாகவும் இருக்குது. இந்த மிஷினோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஸ்பீடு தாங்க. நம்ம 130 வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான அதோட நல்லாவே இருக்குதுங்க. இப்போ 1 இயர்க்கு மேலே ஆச்சு. இன்னும் டியூபுக்கு எந்த ஃபால்ட்டு வரல. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நம்ம ஒரு அவசரப்பட்டு பண்ணுற மிஸ்டேக்கு தான் கொஞ்சம் இதாக நம்ம பொறுமையாக பார்த்தோம்னா அது பிரச்சனை இல்லைங்க.